தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் களத்தில் ஆளும் கட்சியுள்ள திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து தனது தேர்தல் வியூகத்தை அமைத்துள்ளது. இதில் வலுவான கூட்டணியுடன் இருக்கும் திமுக தேர்தல் களத்தில் முந்தும் அளவுக்கு தனது கட்டமைப்பை வலுவாக்கி உள்ளது. இதற்கு முன்பாகவே கட்சி ரீதியான எங்கெங்கு பிரச்சனை நிலவுகிறதோ அந்த தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்று அண்ணா அறிவாலயத்துக்கு அழைத்து விசாரித்து வருகிறார். மேலும் கூடுதலாக வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை தொடங்கி தொகுதி வாரியாக நடத்தி முடிக்கிறார். இவர்கள் தான் ஒவ்வொரு பூத்களை நிர்வாகிப்பவர்கள். இவர்களை நம்பிதான் பணமும் செலவழிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் 100 ஓட்டுக்கு ஒருவர் வீதம் ஆட்களை திமுக நியமித்தும் உள்ளது. அவர்களிடம் எந்தெந்த வீடுகளில் எத்தனை ஓட்டுகள் உள்ளது, அதில் திமுக ஓட்டு எத்தனை என்ற பட்டியலும் கைவசம் இருக்கிறது. இது தவிர கட்சி சாராத பொதுமக்களின் ஓட்டு லிஸ்டும் தனியாக வைத்துள்ளார்கள். இதை வைத்து கட்சியினர் செயல்படுகிறார்கள். இப்போது ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தின் மூலம் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை சொல்வதுடன் உறுப்பினர் சேர்க்கையும் நடத்தி வருகிறார்கள். இந்த பிரச்சார இயக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டையில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி வைத்தார். வீடு வீடாக அவர் நடந்து சென்று உறுப்பினர் சேர்க்கைகளையும் நடத்தினார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், ஒன்றிய நகர பேரூர் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள், கவுன்சிலர்கள் என நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி வருகிறார்கள். திமுகவுக்கு 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கில் இதுவரை 1 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து விட்டார்கள். இந்த பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தை காணொலி வாயிலாக நடத்தினார்கள். இந்த கூட்டத்தில் 76 மாவட்ட கழக செயலாளர்களும் மாநகர செயலாளர்களும் இணைந்திருந்தார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டையில் தனது இல்லத்தில் இருந்தபடி காணொலியில் கூட்டத்தை நடத்தினார். அதில் உறுப்பினர் சேர்க்கையில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை இணைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் விவரங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்படுகிறது. எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் நாம் வழங்கிய நடைமுறையை சரியாக கடைபிடிக்கவில்லை எனில் அங்கெல்லாம் மீண்டும் முதலிலிருந்து தொடங்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.